வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை அரிசியில் கொழா புட்டு பண்ண போகிறோம். பச்சை அரிசியே நான் ஒரு 6 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ புட்டு சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக பஞ்சு மாரி மெத்துன்னு இருக்கும். இப்போ இது என்னென்னா ஒட்டின ஜலத்தை ஒடிச்சுட்டு இது என்னென்னா காய வைக்கணும். இது எந்த பக்குவத்தில் காய வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் புட்டு மேக்கர். எப்படி அப்படின்னா, இப்போ குழி பணியாரம் பண்ணுறதுக்கு குழி பணியார கல், ஆப்பம் வாக்கணுமா ஆப்பச்சட்டி, தோசை வாக்கணுமா தோசைக்கல், இட்லி வாக்கணுமா இட்லி பண்ணைங்கிற மாரி இது புட்டு மேக்கர். கொழா புட்டுக்கு இந்தமாரி இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் வாங்கி வச்சுருப்பேன். நான் பிகினர்ஸ்க்காகவும் யங்ஸ்டர்ஸ்க்காகவும் தான் சொல்கிறேன். இந்த தட்டு ஒன்று இதுக்குள்ளேயே கொடுக்குறான். பேக் போர்ஷன் இப்படி இருக்கும். உள்ள இந்த பாருங்க இப்படி இருக்கும். இது வழியாக தான் ஸ்டீம் வந்து வைக்கிறது. இதுக்குள்ளே ஒரு தட்டு இருக்குது. இந்த தட்டை இதில் போட்டுட்டு மாவை ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை போட்டுட்டா இந்த ஸ்டீம் வந்து இது வழியாக அப்படி வரும். அடியில் வந்து இந்த ஸ்டீம் வேகும், மேலே இந்த ஸ்டீம் போகும். இது வந்து ஆவியில் வேக வைக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை இட்லி வடிகட்டிட்டு எப்படி காய போடுறது என்ன இது பக்குவம் நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால மேடையில் ஒரு காட்டன் துணியை போட்டு நான் இங்கேயே உணர்த்திட போகிறேன். இப்போது இந்த பாருங்க, ஈரம் வடித்தாச்சு. இந்த வடிகட்டியில் மேமாரி வடிகட்டி எல்லா இடத்துலையும் இருக்கும். போட்டு இந்தமாரி நல்லா வடிய விட்டுருங்கோ. இது நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இதோடைய பக்குவம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கொழா புட்டுக்கு அரிசி வந்து களைஞ்சி ஊற வச்சுட்டு களைஞ்சி உணர்த்தினோம் இல்லையா, இந்த பக்குவத்தில் எடுத்துக்கணும். பற்றியில் பிடிச்சா பிடிக்கணும், விட்டால் விடணும். இதுதான் பக்குவம். இதை நல்லா செவக்க வறுக்கணும். வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நான் அடுப்பில் இட்லி சட்டியை போட்டிருக்கேன். அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். எந்த புட்டு நீங்கள் பண்ணாலும், கொழா புட்டோ, கப்பில் பண்ணுற புட்டோ, இல்லை இட்லி பானையில் அப்படியே பரத்திட்டு பண்ணுற புட்டோ, என்ன புட்டு, ஸ்வீட் புட்டு, கார புட்டு எது பண்ணினாலும் மாவு ப்ரிப்பரேஷன் இந்தமாரி பண்ணி வச்சுட்டேன்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ நம்மளுடைய அரிசி நல்லா வறுபட்டு கொடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ நல்லா இது கேஸுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும். நைஸ் பவுடராக பண்ணலாம், கோஸ் பவுட்ரு வேணாலும் பண்ணலாம். நான் நைஸ் பவுட்ரு தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த கொழா புட்டுக்காக அரிசி வறுத்தம் இல்லையா, இதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்க இந்தமாரி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கொழா புட்டு ரெடி ஆகிடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதிலேருந்து இந்தமாரி எடுத்துடணும். இப்போ இந்த தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த குழாயிலேருந்து இந்தமாரி குச்சியை பின்பக்கமாக குத்தினோம்னா இந்த புட்டு தனியாக வந்துடும். இந்தமாரி இதோடைய எடுத்துடணும். எடுத்துட்டு இதில் நமக்கு என்னென்ன தேவையோ அதுமாரி போட்டு கலந்து சாப்பிடணும். நன்றி, வணக்கம். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க.